ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட ரேப் அப் டேல இருக்கோம். 21st சீரீஸ். அதாவது இந்த சீரீஸில் எல்லா எக்ஸசைஸும் உடம்புக்கு இல்லை, லங்ஸுக்கு, அதாவது மூச்சு பயிற்சி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எல்லாமே. ஸோ 4 நாள் பார்த்த எக்ஸசைஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி இன்னைக்கு பார்க்கலாம். எல்லா பெனிஃபிட்ஸும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவோம். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக காற்று எடுத்துக்கோங்க, மூக்கு வழியாகவே வெளியில் விடுங்க. ஆனால் நிதானமாக பண்ணணும். கான்ஷியஸ் ப்ரீத்திங். ஓகே, நல்லா டீப்பாக எடுத்துக்கோங்க, டீப்பாக வெளியில் விடணும். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக எடுத்து வாய் வழியாக விடலாம். சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாஸ்ட்ரில் வழியாக உள்ளே இழுக்க போகிறோம், அதே நாஸ்ட்ரில் வழியாக வெளியில் விடலாம். இல்லை ஒரு நாஸ்ட்ரில் வழியாக மூச்சு எடுத்துகிட்டு இன்னொரு பக்கமாக வெளியில் விடணும். பண்ணலாமா? இதையே இன்னொரு மூக்கு வழியாகவும் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வழியாக பண்ணலாம். அது ஒரு வாட்டி பண்ணிவிட்டு அடுத்த வேரியேஷன் இது வழியாக எடுத்துகிட்டு இந்த நாஸ்ட்ரில் வழியாக வெளியில் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 2 பக்கமும் பண்ணிவிடுங்க. அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மூக்கு வழியாக ஒரு பக்கம் எடுத்துப்போம், வெளியில் விடும்போது பிரேக் பண்ணி விடுவோம். பல்ஸ் ப்ரீத்திங் பாருங்கள். ஓகே, இதோட இன்னொரு வேரியேஷன் என்னென்னா இந்த பக்கமாக மூச்சு உள்ளே இழுத்துட்டு இன்னொரு பக்கமாக பிரேக் பண்ணி மூச்சு விடுறது. சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோதான். இது மாதிரி ரிப்பீட் பண்ணுங்கள். கடைசி எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா 2 நாஸ்ட்ரில்ஸ் வழியாகவும் மூச்சு நல்லா உள்ளே எடுத்துக்க போகிறோம். வாய் வழியாக பிரேக் பண்ணி மூச்சை வெளியில் எடுக்கணும். அப்படி பண்ணும்போது பல்லெல்லாம் கிளஞ்ச் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கணும்.
அது வழியாக காற்று கிழிச்சு வெளியில் போகிற மாதிரி நான் ஏற்கனவே எல்லா டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸசைஸ் அப்பயும் ப்ரீவியஸாக நான் போட்டிருக்க எக்ஸசைஸ்லாம் போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இதை கண்டினியூஸாக பண்ணலாம். நீங்கள் அதுலேயே எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகே, இது மாதிரி எவ்வளோ நேரம் உங்களுக்கு இருக்கோ, எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஒரு பெயினும் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தே கூட பண்ணலாம். வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை. கிரவுண்டெல்லாம் தேவையில்லை. எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்த எல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நான் எல்லாம் சொல்லியிருக்கிறது தான் நம்ம உடம்புக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்க வைக்கும். நல்ல டீப் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன் பண்ணதால் லங்ஸை நல்லா விரிவடைய வைக்கும். அடி வரைக்கும் காற்று போயிட்டு வரும்போது லங்ஸுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து கான்சன்ட்ரேஷனை நம்ம அதிகப்படுத்துவோம். காமிங்க்கும் யூஸ் ஆகும். அஜிடேஷன் இல்லாமல் நமக்கு ஒரு படப்படப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எக்ஸசைஸ் ப்ரீத்திங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தூங்க முடியும், டீப் ஸ்லீப் போக முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால இந்த மாதிரி மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராகவே டெய்லி நீங்கள் எக்ஸசைஸ்க்கு முன்னாடியும் பண்ணலாம், முடிச்சதுக்கப்புறமாவும் பண்ணலாம். பண்ணிகிட்டே இருங்க, எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கணும். ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தது 22nd புது சீரீஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.